Hi friends, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த YouTube சேனல் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கற ஒரு இந்த சேனலை பத்தின பேக்ரவுண்ட் இந்த சேனலுக்கு பேக்ல வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் சோ இந்த சேனலுக்கு முன்னாடி நான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனலா இதுக்கு முன்னாடி நான் எத்தனை சேனல் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் எத்தனை சேனல் வந்து அதுல லாஸ் ஆச்சு எத்தனை சேனல் சக்சஸ் ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் இப்போ வரைக்கும் இந்த சேனல்ல நான் எவ்வளவு earnings பாத்திருக்கேன் எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும் நான் வந்து இந்த சேனலோட full and full இந்த யூடியூப் சேனல் ஜர்னியோட பார்ட் 1 வீடியோவா தான் இருக்கும் எதுக்காக நான் போடுறேன் அப்படினா கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கறவங்களா இருக்கட்டும் இல்ல ஸ்டார்ட் பண்ணனும் நினைக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லனா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இன்னும் உங்க சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைக்கல அப்படினு மைண்ட் அப்செட்டா இருக்கறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சோ அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க பெண்கள் வந்து ஹவுஸ் வைஃபா இருக்கட்டும் இல்லனா ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் போற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வீட்ல வந்துட்டு அம்மா அப்பாட்டையோ இல்லனா ஹஸ்பண்டையோ நீங்க வந்து காசு கேட்க வேண்டியதா இருக்கு சோ நீங்களா சின்ன earnings பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லையா சோ அதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும் சரி வாங்க வளவளன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஐடியா எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ பாப்பாக்கு வந்து 8 வயசு ஆக போகுது பாப்பா பிறந்த புதுசுல பாத்தீங்கன்னா ஆமா பாப்பா பிறந்த புதுசுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் சேனல் வந்துட்டு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது சோ யூடியூப்ங்கிறது அதுல ஏர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அதுல எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும் அதுல இருந்து earnings வருமா எவ்வளவு வரும் அந்த மாதிரி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜியோ வர்றதுக்கு ஜியோ வந்த புதுசுல சோ ஜியோ வந்த புதுசுல தான் நம்ம வந்து அன்லிமிட்டட் டேட்டா எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம அதிகமா வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் சோ அப்ப வந்து இந்த மாதிரி யூடியூப் அப்பதான் இந்த யூடியூப் பத்தியே நமக்கு வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு சோ அப்ப வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்திருக்கேன் சோ அப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு நம்மளோட போட்டோ வரணும் நம்மளோட வீடியோவும் வரணும் நம்ம ஃபேஸ் அதுல தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படி வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து வந்துச்சு இப்ப டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா சோ அந்த மாதிரி டிவி மாதிரி நான் வந்து இந்த யூடியூப் நினைச்சேன் யூடியூப் வந்து ஒரு சேனல் அப்படின்னு நான் நினைச்சேன் இதுல வந்துட்டு நம்ம நார்மலா பாக்குறது மட்டும் தான் அவங்க வந்து அதுல ஆக்ட் பண்ணி போடுறாங்க நம்ம நார்மலா பாக்குறதுக்கு மட்டும்தான்ட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள வந்துட்டு போக போக வந்து நம்மளோட ஃபேஸ் இதுல தெரிஞ்சா எப்படி இருக்கும் இதுக்குள்ள வந்து நம்ம ஃபேஸ் வந்து எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத மாதிரி வந்து நான் அப்ப வந்து தற்செயல யூடியூப்ல வந்துட்டு மேல அப்லோட் வீடியோ அந்த மாதிரி காட்டுச்சு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதான் செஞ்சேன் கிளிக் பண்ணோன்னா அப்ப வந்து நம்மளோட வீடியோ இதுல போட முடியும் போல இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி போட்டேன் சோ அப்ப வந்துட்டு எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே எனக்கு தெரியாது சோ நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு யூடியூப்லயும் வருது நம்மளோட ஃபேஸ் வந்து யூடியூப்ல வருது அந்த வீடியோ பப்ளிக்ல இருக்கா பிரைவேட்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது சோ நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு யூடியூப்ல வருது அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே காட்டினேன் இந்த மாதிரி யூடியூப்ல வந்துட்டு என்னோட ஃபேஸ் வருது பாருங்க பாப்பாவோட ஃபேஸ் வருது அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்துச்சு அது பப்ளிக்ல இருந்தா தான் எல்லாருமே பார்ப்பாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல எனக்கு எதுவுமே தெரியாது அதுல இருக்க செட்டிங்ஸ் வந்து எதுவுமே தெரியாது சோ ஸ்டார்டிங் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களுமே அந்த ஒரு நாலேஜ்ல தான் இருப்பீங்க சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் டைரக்டா போய் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஒன்னு நீங்க சர்ச் பண்ணி நீங்க வந்துட்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து யூடியூப் பத்தின ஃபுல் நாலேஜ் கிடைக்கும் இதே ஆல்ரெடி அனுபவப்பட்டவங்க மூலியமா உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க டக்குன்ட்டு நீங்க வந்துட்டு க்ரோ ஆயிரலாம் இல்லையா சோ அதுக்காக தான் இந்த வீடியோ சோ இப்போ வந்துட்டு என்னோட வீடியோ வந்துட்டு ஸ்கிரீன்ல தெரியுது பாப்பாவோட வீடியோ வந்து ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க அப்படின்ட்டு நான் வந்து ஹஸ்பண்ட் அம்மா அப்பாட்ட எல்லாத்திட்டையுமே காட்டிட்டு இருந்தேன் சோ அப்போ வந்து எனக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இது சேனலுங்கிறாங்களா சேனல்னா என்னது அப்படின்ட்டு அதை பத்தின வந்துட்டு ஒரு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் சேனல் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு இதுல வந்து சேனல்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் எப்படியோ வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து நேம் என்னென்ன சூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல சோ நான் வந்துட்டு அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருந்தேன் லைஃப் ஸ்டைல்னு ஏதோ ஒன்று வச்சிருந்தேன்
ஸோ எனக்கு வந்து மறந்து போச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு மறந்து போச்சு. லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். செட்டிங்ஸ் இது எல்லாமே தெரியாது. அது வந்து க்ரியேட் சேனலும் கொடுத்தா நம்மளோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தான் கேட்கும். அவ்வளோதான் சேனல் வந்து க்ரியேட் ஆயிரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து எனக்கு நாலேஜ் இல்லையா, என்னோட ஜிமெயில் ஐடியிலேருந்தே என்னோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் முன்னாடி வந்து ரெட் கலர்லன்னு காட்டும். அதுக்கப்புறமா அந்த நான் வந்துட்டு எனக்கு ரெட் கலரில் காட்டுச்சு. பட் என்ன ஆச்சுன்னா அது வந்து டிம்மாக இருந்துச்சு. அது வந்து டச் பண்ணவே முடியல, நல்லா பிளர்ரியாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா அது வந்துட்டு நான் டச் பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, நம்ம வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா நமக்கு வந்து நம்மளே லைக் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி தான். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன், பண்ண முடியல. ஐயோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, இது வந்துட்டு என்னால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, அப்போ பார்க்குறவங்களாலேயும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானுமே எக்கச்சக்க வீடியோ நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் யூடியூப்பில். 1 மந்த் நெருக்கி வந்துட்டு எனக்கு மண்டே பிச்சுக்குச்சு. அந்த அளவுக்கு இதில் வரமாட்டேங்குது. நானுமே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஏன் வரமாட்டேங்குது நானும் யூடியூப்பில் வீடியோ தேடினா யாருமே அதை பற்றி சொல்லவே கிடையாது. எப்படி சொல்லுவாங்க, அப்படி ஒரு கான்செப்டே இல்லையே. என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்செயலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் செல்லேருந்து நான் வந்து என்னோட சேனலை ஆன் பண்ணி பார்த்தேன். அப்போ அதில் வந்துச்சு சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு, அதில் வந்து கிளியராக வந்துச்சு. அதை டச் பண்ணால் வந்துட்டு டச் ஆச்சு. ஆனால் என்னோட செல்லில் இருந்து டச் பண்ண முடியல. அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, அப்போ நம்ம ஐடியிலேருந்து சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து டச் பண்ண முடியாது போல இருக்குது, நமக்கு நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியாது. அப்போ நம்ம சேனல் இன்னொருத்தவங்க பார்த்தா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு வந்து தோணுச்சு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ போடல, என்ன மாதிரி கண்டென்ட் போடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி அதை போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி அந்த நாலேஜ் கிடையாது. நான் என்ன போட்டேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சமைக்கிற வீடியோ தான் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் கூட இல்லை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரியே இருக்காது, அதை பார்த்தாலே செம காமெடியாக இருக்கும். நான் வாய்ஸ் கூட கொடுத்துருக்க மாட்டேன், நான் அந்த வீடியோ அவ்வளோ கிளாரிட்டியாகவும் இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு யூடியூப் சேனலுக்குன்னு இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு இடத்துல வச்சுட்டு அது நம்மகிட்ட என்கிட்ட ட்ரைபாடு கூட கிடையாது. குடத்து மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு அப்படித்தான் நான் வந்துட்டு எடுத்தேன். ஆனால் வந்து அப்போ வந்து எனக்கு தெரியும் யூடியூப்பில் வந்து பணம் வரும் போல் அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்போ தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண உடனே பணம் வந்துடும் போல், நம்ம அப்லோட் பண்ணிட்டாலே அந்த வீடியோவுக்கு வந்துட்டு நிறைய பணம் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு வியூஸ் வரணும், அது வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு வியூஸே போகலை. பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான், அந்த 1-2 பேருமே நான், ஹஸ்பண்டு, அம்மா அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. முட்டையிலேயே தான் இருந்துச்சு, மற்ற யாருமே பார்க்கல. ஒரு 2-3 வியூஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேனல் வந்து ஆரம்பித்த நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து அந்த இது தெரியாதனால அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு தற்செயலாக யூடியூப் பார்க்கும்போது இந்த மாதிரி யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அகைன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். போட்டப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு சரியாக வரல, வியூஸ் எதுவுமே போகல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம யூடியூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா எந்த வீடியோ போட்டாலும் வியூஸே போகாது, கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து வியூஸ் போகும் அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வீடியோ போடுறீங்க, போட்ட உடனே வந்து வியூஸ் பிச்சுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பிச்சுக்காது. வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து 1-2 வர்றதே பெரிய விஷயம், அதுவுமே நீங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதில் வியூஸ் நிறையா வரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறது வந்து முடியாத காரியம். ஸோ எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் யூடியூப்பில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ 2 சேனல் போச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா, 2 வயசு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து வேறு வீடு மாறிட்டோம்.
வேற வீடு மாறிட்டோம். அப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஹஸ்பண்ட் கை, எனக்கு வந்து மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் கையை நம்பி இருக்கிறது பிடிக்காது. ஹஸ்பண்ட் கையை எனக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு கேட்கறது பிடிக்காது. அவங்க கையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ நம்ம கையில இருக்கிறத நமக்கும் செலவு பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், அந்த மாதிரி நான் நினைப்பேன். ஆனால் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கணும்ன்ட்டு எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி இப்போ வரைக்கும் சேனல் போனது போகட்டும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. எங்கள் வீட்டில் வந்து ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது ஒரு லேடிஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு அப்போ வந்துட்டு மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்போ நான் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், இதை நம்ம தாண்டி போனால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸோ அந்த சேனலில் வந்து என்னோட க்ரோத் எப்படி இருந்துச்சு, அந்த சேனல் சக்ஸஸ் ஆச்சா இல்லைன்னா ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அந்த சேனலில் இருந்து தான் எனக்கு என்னோட கரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ என்னோட டேர்னிங் பாயிண்டே அந்த சேனலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டினியூஸாக நம்மளோட யூடியூப் ஜேர்னியை பற்றி போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனல்லே போடலாமா, என்னோட இன்னும் சேனலில் போடலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் ஒரு யூடியூபரா இல்லைன்னா ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸா, இல்லைனா நீங்கள் ஆஃபீஸ் போகிற விமனா, ஹவுஸ் ஒய்ஃபா, அந்த மாதிரி நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.